புரிந்திருக்கும் பெரியோர்களையும் தாய்மார்களையும் தெய்வீக பேரவையின் சார்பில் வாழ்த்தி வரவேற்கிறோம். அங்கிங்கு எனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த ஜோதியாய் பார்க்கும் இடமெல்லாம் நீக்கமர நிறைந்து அனைத்து புவனங்களையும் ஆட்டி படைப்பவளே அன்னை பராசக்தி. அவளை உள்ளன்போடு வழிபட்டு வரும் மெய்யன்பர்களின் வாழ்க்கையிலே பல அதிசயங்களையும் அற்புதங்களையும் அன்றும் இன்றும் ஏன் என்றுமே நடத்தி கொண்டுதான் இருக்கின்றார். அத்தகைய தெய்வீக அனுபவங்கள் அருட்கவிகளாய் வாழ்ந்த பல புலவர்களுக்கு ஏற்பட்டுள்ளன. அது குறித்து அவர்கள் பல்லாயிரக்கணக்கான பாடல்கள் பாடியுள்ளார்கள். அப்பாடல்களில் காணப்படும் விஷயங்கள் யாவும் அவர்களுடைய சொந்த அனுபவமா அல்லது கற்பனையா என்பது குறித்து இந்த பட்டிமன்றத்திலே பலர் வாதாடுவார்கள். அதற்கு நடுவராகி இருக்கும் வாய்ப்பினை அடியேன் பெற்றுள்ளேன். முதலாவதாக புலவர்களுடைய அனுபவம் தான் என்பது குறித்து பேசுவார்கள். தகுதிமிக்க நடுவர் அவர்களே, கற்றுணர்ந்த பெரியோர்களே, உலக மகா கவிஞர்கள் அத்தனை பேருமே அன்னை பராசக்தியை ஆராதித்தவர்கள் தான். அந்த மகாசக்தியின் அருள் கிட்டாமல் எந்த ஒரு புலவனுமே மகாகவி என்ற நிலை அடைந்தது கிடையாது, அடையவும் முடியாது. உதாரணத்திற்கு வடமொழி புலவன், வடமொழி கவிஞன் காளிதாசனை எடுத்துக்கொண்டால் அவன் பெயரிலேயே எங்கள் கூற்றுக்கு ஆதாரம் இருக்கிறது. தென்மொழி கவிஞன் கவி சக்கரவர்த்தி கம்பரை எடுத்துக்கொண்டால் பேரனந்தூரிலே காளி கோயிலிலே பூசாரியாக பற்பல ஆண்டுகள் அன்னை பராசக்திக்கு பெரும் சேவை செய்திருக்கிறார். காலமேக புலவனை எடுத்துக்கொண்டால் திருவானைக்காவலிலே அன்னை அகிலாண்டேஸ்வரியின் எச்சில் அமிர்தத்தை உண்ட மறுகணமே மண்டூகமாக இருந்தவன் மகாகவி என்ற நிலையை எட்டிவிட்டார். இந்த வரிசையை வைத்து பார்த்தால் ஒட்டக்கூத்தன் யார்? இதனால் சோழ திருநாட்டின் பெருங்குடி மக்களுக்கு தெரிவிப்பது என்னவென்றால், நம் நாடு செய்த தவப்பயனால் தோன்றிய பெருமகனார் செங்குந்த வேளாளர் இனத்தை சிறப்பிக்க வந்த செம்மல் அரசவை தலைமை புலவர் ஒட்டக்கூத்தரின் 56வது பிறந்த நாள் விழா அரசு மண்டபத்தில் கோலாகலமாக நடைபெறும். விழாவின் சிறப்பு அம்சமாக நம் மன்னரும் மகாராணியாரும் தங்கள் திருக்கரங்களால் புலவர் பெருந்தகைக்கு கனகாபிஷேகம் செய்வார்கள். அவ்வமயம் கூத்தர் பிரானை பாராட்டி கவிபாட விருப்பமுள்ள புலவர் பெருமக்கள் விழாவில் கலந்து கொள்ளலாம். தரமான கவிதைக்கு தக்க சன்மானம் அளிக்கப்படும். இது நமது அமைச்சர் பெருவுடையாரின் ஆணை. இன்றோடு நமது பஞ்சம் ஒழிந்தது. ஆமா, எப்படி ஐயா? புலவர்களுக்கு பரிசளிக்கப்படும் என்று சொன்னாரே. தரமான கவிதைகளுக்கென்று ஒரு பதத்தை பயன்படுத்தினாரே, அதை நீங்கள் கவனிக்கவில்லையா? கம்பர் பெருமானே என்ன, புலவர்கள் எல்லாம் இங்கு ஒன்று கூடியிருப்பதை பார்த்தால் ஏதோ ஒன்றை எட்டிப்பிடிக்க முயற்சிப்பது போல் தோன்றுகிறது. உண்மை என்ன? நாளைய தினம் நடக்கவிருக்கும் கூத்தரின் பிறந்த நாள் விழாவில் தரமான பாடலுக்கு தக்க பரிசளிப்பதாக பறையடித்தார்கள். ஆமாம், அதற்கு நீங்கள் எல்லோருமே முயற்சிக்கலாமே. அங்குதான் ஒரு குழப்பம். என்ன குழப்பம்? கூத்தர் பிரான் முன்கோபக்காரர் மட்டுமல்ல, எத்தகைய திறமை வாய்ந்த புலவர்கள் அவர் முன் பாடினாலும் அதில் ஏதாவது ஒரு குறையை கண்டுபிடித்து அவர்களை சிறையிலே அடைத்து சிரங்களை வெட்டி விடுவதாக கேள்விப்பட்டோம். நீங்கள் கேள்விப்பட்டது அத்தனையும் தவறு. தகுதி அற்ற புலவர்களைத்தான் அவர் தண்டித்திருக்கிறாரே தவிர தகுதி பெற்ற புலவர்களுக்கு அவர் தலைவணங்க என்றுமே தவறியதில்லை. கவி சக்கரவர்த்தி கம்பர் என்று பட்டம் கொடுத்தார். ஆனால் ஒட்டக்கூத்தரோ கலைவாணியின் மறு அவதாரம் என்றே நான் சொல்லுவேன். நாவுக்கு அரசர் பிறந்த இந்த தமிழகத்தில் நாட்டுக்கும் அரசராக இருந்த ஒரே புலவர் ஒட்டக்கூத்தர் தான். அது எப்படி? அதாவது இன்றைய நமது மன்னருக்கு 7 வயதாக இருக்கும் பொழுது அவரது தந்தை காலகதி அடைந்து விட்டார். அப்பொழுதே நமது மன்னரை கூத்தரின் கையில் ஒப்படைத்து சென்றார். அன்று முதல் இன்று வரை நமது மன்னரின் அன்புக்கு தந்தையாக, அறிவுக்கு ஆசானாக, ஆற்றலுக்கு அமைச்சராக இருந்து நாட்டை வழிநடத்தி செல்கிறார். அன்றை மகாசக்தியிடம் அளவு கடந்த பக்தி கொண்டவர். அவருடைய திருவருளுக்கு பரிபூர்ணமாக பாத்திரமானவர். அவரை புகழ்ந்து எழுதுவதற்கு நீங்கள் இவ்வளவு குழம்புவானே? எங்கள் குழப்பம் தீர்ந்தது கம்பர் பெருமானே. இனி தேட்டி விடுவோம்.
கூத்தர் பெருமான் இன்னும் வரவில்லையா? அவர் வந்து விடுவார் என்ற நம்பிக்கையில் தான் நிகழ்ச்சிகளை துவங்கினோம். அதனால் என்ன, நீங்கள் இருவருமே சென்று என்னுடைய பல்லக்கில் அவரை அழைத்து வாருங்கள். உத்தரவு மன்னா. அதிகாரியின் அமைச்சரும் தளபதி அவர்களும். இன்று தங்கள் கணவர் பிறந்த புனித நாள் அல்லவா? விழா மண்டபத்திற்கு அரச மரியாதையோடு அவரை அழைத்து வருவதற்காக அரசர் தன்னுடைய பல்லக்கையே அனுப்பி வைக்கும்படி எங்களுக்கு உத்தரவிட்டார். அவரை அழைத்து செல்வதற்காக இருவரும் வந்திருக்கிறீர்களா? இல்லை தாயே, இல்லை. கூத்தர் பிரானை பல்லக்கில் அமரச் செய்து அதை நாங்கள் இருவரும் சுமந்து செல்லும் பாக்கியத்தை அடைய வேண்டும் என்பதற்காகவே நாங்கள் தாயே, கூத்தர் பெருமான் புறப்பட தயாராகிவிட்டாரா? அவர் நள்ளிரவே தன் தாயாரை அழைத்துக் கொண்டு மலை மீதுள்ள எங்களது குலதெய்வமான மகாசக்தியை தரிசனம் செய்துவிட்டு அங்கிருந்து நேராக விழா மண்டபத்துக்கு வருவதாக என்னிடம் சொல்லி சென்றார். அப்படியானால் தாயே, நாங்கள் ஆலயத்திற்கு சென்றே அவரை அழைத்து செல்கிறோம். பந்தம் அணைந்து விட்டதம்மா. இதோ பட்ட வைக்கிறேன். சீக்கிரம் மாமா. இதோ வந்து விட்டேனப்பா. சீக்கிரம் சீக்கிரம். இதோ இதோ. என் பிறந்த நாள் காணிக்கையாக ஒரு கவிதை எழுதி அந்த மகாசக்தியின் காலடியில் சமர்ப்பிக்க எண்ணினேன். ரத்தம் கொதிக்க சிந்தித்து உருவாக்கிய கவிதையை ஏட்டில் எழுத துவங்கும் போது பந்தம் அணைந்து விட்டதம்மா. இதோ ஆகிவிட்டதப்பா. மறுபடியும் பந்தம் அணைந்து விட்டதம்மா. பெரிய பந்தமாக பார்த்து கொண்டு வாமா. இங்கு வீசுகின்ற பேய் காத்து என் கற்பனையும் சேர்த்து அணைத்து விடும் போல இருக்கிறது. அம்மா, எனக்கு உயிர் கொடுத்த உலகத்தாய்க்கு என் பிறந்த நாள் காணிக்கையாக கவிதாஞ்சலி செய்துவிட்டேன். அவள் கொடுத்த உயிர் தங்குவதற்கான இந்த உடலை பெற்றெடுத்தாயே, உன் திருவடிகளுக்கு என் உடலையே காணிக்கையாக்குகிறேன். ஏற்றுக்கொள்ளம்மா. அம்மா, நீ பெற்றெடுத்த பிள்ளையம்மா நான். என் காலில் நீ விழுவதா? நான் என் பிள்ளையின் காலில் விழவில்லை அப்பா. தேவரும் மூவரும் யாருடைய திருவடியில் ஒட்டி இருக்கும் தூசியை தரிசிப்பதற்காக தவம் கிடக்கிறார்களோ அந்த மகாசக்தியே இங்கு பிரசன்னமாகி தன் திருக்கரத்தால் தீப்பந்தம் ஏந்தி எந்த கவிஞனுக்கு ஒளி வழங்கினாளோ அந்த மகாகவியின் திருவடியில் தானப்பா நான் விடுகிறேன். என்னம்மா சொல்கிறாய்? அன்னை மகாசக்தி இங்கு பிரசன்னமானாளா? ஆமப்பா, நான் பந்தத்திற்கு எண்ணெய் ஊற்றிக் கொண்டிருந்த நேரத்தில் அவள் என்னை முந்திக் கொண்டு விட்டாளப்பா. உன்னை பெற்றெடுத்த ஒரு காரணத்தால் தானே இந்த புறக்கண்களால் அவளை தரிசிக்கும் பாக்கியத்தை நான் பெற்றேன். அதற்காக உன் காலில் நான் 1000 முறை விழத்தானே வேண்டும். அம்மா, அம்மா, இவ்வளவு நேரம் நான் சிந்தித்து உருவாக்கிய கவிதையில் அன்னை மகாசக்தியின் வீராவேசத்தையும் இமைக்கும் நேரத்தில் எல்லா உலகத்தையும் பஸ்மீகரமாக்கும் அவள் உக்கிரத்தையும் பற்றித்தான் நான் எழுதினேன். ஆனால் இந்த ஏழை புலவனின் கற்பனை ஊற்று தடைபட்டு விடக்கூடாதே என்பதற்காக தன் கரத்தில் தீப்பந்தம் ஏந்தி பணிபுரிந்தாளே, அந்த கருணை பிரவாகத்தை பற்றி புகழ்ந்து பாட இந்த கூத்தனால் மட்டுமல்ல, தில்லையிலே ஆடுகின்ற அந்த கூத்தனால முடியாதம்மா.
எங்கள் திருக்கரத்தாலும் மகாசரசுலே, அமைச்சரே, சற்று பொறுங்கள். கவி சக்கரவர்த்திகளே, இங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இந்த வைபவத்தால் என்னுடைய உள்ளம் மகிழ்ச்சி வெள்ளத்தில் தத்தளித்துக் கொண்டிருக்கிறது. அப்பெரு வெள்ளத்தில் நான் மூழ்கிவிடும் முன்னரே என்னை ஆதரித்து வரும் இந்த சோழ பாரம்பரியத்திற்கு என்னுடைய நன்றி அறிதலை 4 வரி கொண்ட பாடலால் தெரிவித்து விட வேண்டும் என்று என்னால் துடிதுடித்துக் கொண்டிருக்கிறது. ஐயா, மன்னிக்க வேண்டும் குருதேவா. இது முறையா? எது முறையா? என் பாரம்பரியத்தை பற்றி தாங்கள் பாடப்போகும் பாடலில் என் பெயரையும் இணைத்துத்தானே பாடுவீர்கள்? ஆமாம். தந்தை மகனையும் ஆசான் சீடனையும் போற்றி பாடுவது முறையா என்றுதான் கேட்கிறேன். மன்னா, மகனோ மாணாக்கனோ பாடல் பெறும் அளவுக்கு அறிவும் ஆற்றலும் பெற்றிருந்தால் தந்தையோ ஆசானோ அவர்களை போற்றி பாடுவதில் தவறொன்றுமில்லையே. இப்போது கூத்தர் பெருமான் உங்களையும் இணைத்து பாட வேண்டும் என்பதுதான் அடியேனுடைய உத்தரவு. கம்பர் பெருமானே, சொல்லுங்கள் தாயே. அடியாளின் உத்தரவும் அதுவேதான். ஓ, கூத்தர் பெருமானே, கேட்டீர்களா? தன் கணவரை புகழ்ந்து அவருக்கு ஆசானும் தந்தையுமான தாங்களே பாட வேண்டுமா? பாடுகிறேன் தாயே, பாடுகிறேன். அவையோர்களே, 3ஆம் குலோத்துங்கன் என்று பெயர் பெற்றிருக்கும் நம்முடைய மன்னரின் முன்னோர்களில் மனுநீதி கண்ட சோழன் என்று ஒருவர் இருந்தார் என்பதும், மக்களின் குறைகளை நேர்முகமாக அறிந்து உடனுக்குடன் நீதி வழங்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு தன்னுடைய மாளிகையில் ஒரு ஆராய்ச்சி மணியை கட்டியதும், மன்னருடைய மைந்தனின் தேர்காலில் ஓர் பசுங்கன்று சிக்கி சிதைந்து மடிந்ததும், அக்காட்சியை கண்ணுற்ற தாய்ப்பசு கத்தவோ கதறவோ பலமிழந்து கண்ணீர் மல்க ஸ்தம்பித்து நின்றதும், பின்னர் மன்னரிடம் முறையிடுவதற்காக தாய்ப்பசு ஆராய்ச்சி மணியின் கைத்தை பிடித்து இழுத்து மணியை ஒலிக்க வைத்ததும், அதை அறிந்த மன்னர் தன்னுடைய தேர்காலை தன்னுடைய மைந்தன் மீதே ஏற்றி பசுவுக்கு நீதி வழங்கியதும் இங்குள்ள சிலருக்கு தெரிந்திருக்கலாம். அன்றைய சோழ மன்னன் கட்டிய ஆராய்ச்சி மணி இன்றும் இந்த மாட மாளிகையில் அப்படியேதான் இருக்கிறது. அது ஆடுவதற்கென்றே கட்டப்பட்ட மணி அல்லவா? ஆனாலும் ஆடும் கடைமணி வசையாமல் அகிலமெங்கும் நீடும் குடையை தரித்த பிறார். அதாவது மனுநீதி கண்ட சோழன் ஆட்சியில் அந்த மணியின் ஒரு முறை அசைந்து விட்டது. ஆமாம், அதாவது நீதி தவறி விட்டது. அப்படியேதான். ஆனால் நமது அன்னையாரின் கணவனுடைய ஆட்சியிலே அந்த மணியின் அசையவே இல்லை, ஒரு முறை கூட நீதி தவறவே இல்லை. அதுவேதான். எங்கே இன்னும் ஒரு முறை, ஒரே ஒரு முறை பாடுங்கள். ஆடும் கடைமணி நாவசையாமல் அகிலமெங்கும் நீடும் குடையை தரித்த பிறான் இவ்வையகத்தில் பாடும் புலவர் புகழ் ஒட்டக்கூத்தர் பாதமலரை தலையில் சூடும் குலோத்துங்க சோழன் என்றே என சொல்கிறேன். கூத்தர் பெருமானே, நமது மன்னர் நீதி தவறாத ஆட்சி புரிவதற்கட்டும் தாங்கள் 3வது அடியை தொட்டுவிட்டால் எங்கே சீடனாகிய தன்னையும் பாராட்டி பாடிவிடுவீர்களோ என்று பயந்து தனக்கே உரிய பணிவையும் பண்பையும் வெளிப்படுத்துகின்ற பாவனையில் தாங்கள் பாடிய கட்டளை கலித்துறையில் இத்தடிக்கு மாற்றடி கொடுத்து பாடலை முடித்த நேர்த்தி இருக்கிறதே. அதற்காக வேறும் மன்னரை பாராட்டி 1000 கவிதைகளை பாடிக்கொண்டே இருக்கலாமே. கம்பர் பெருமானே, கவிமலை பணிவதற்கு புலவர்களாகிய நாங்கள் எல்லாம் துடியாய் துடித்துக் கொண்டிருக்கின்றோம். எங்கள் தேகம் தழிவதற்கு முன் எங்களை பாடவிடுவார் விஞ்ஞாபிக்கின்றோம். ஆனால் ஒன்று, கூத்தர் பிரானை மட்டுமே நீங்கள் பாராட்டி பாட வேண்டும். ஆணை ஆணை, முதலில் யார்? வாருமையா தலைமை புலவரே, முதலில் நீரே தூங்குமே துவங்குமே. கல்லை உருக்கி கவிதை படைக்கும் பெரும் புலவா, முல்லை மலர் போல் முகமுள்ள உங்கள் பட்டினிலே நெல்லில் அரிசிருப்பது போல் பொருள் நிறைந்திருக்கும். இல்லை ஒட்ட கூத்தரே உமக்கீடு இணை இந்நிலத்தே. இப்பொழுது நீ சொன்னீரே, அது எந்த பாயினத்தைச் சேர்ந்தது? இது என் சொந்தப்பா கந்தப்பா. என்னை அவமானப்படுத்த வேண்டும் என்பதற்காகவே இவனை பாட வைத்திருக்கிறாயா? குருதேவா, அது என்னது? இவன் பாடியது பாடலா? உவமையில் பொருத்தம் இல்லை, இலக்கணம் எங்கெங்கோ தடம் புரண்டு விட்டு. கூத்தர் பெருமானே, எல்லா குற்றங்களும் நிறைந்திருக்கின்றன என்பதை நானும் ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் பாடலில் குற்றம் இருந்தாலும்
பாடலின் நோக்கம் தங்களை பாராட்டுவதுதானே. அதை மனதில் கொண்டு கவி சக்கரவர்த்தி அவர்களே, என்னை போற்றுகின்ற நேரத்தில் என் தமிழ் இலக்கணம் புதைக்கப்படுவதை நான் விரும்பவில்லை. என்னை இவர்கள் தூக்கியே பாடட்டும். ஆனால் கவிதைக்குரிய கட்டுக்கோப்பும் இலக்கண சுத்தமும் இருந்துவிட்டால் பரிசளிக்க நான் தயாராக இருக்கிறேன். இவன் பாடிய பாடலை நினைக்கும் பொழுது என் தமிழறிவே என்னை சுட்டரிக்கிறது. எனக்கு விழாவும் வேண்டாம், விருதுகளும் வேண்டாம். நிறுத்தியா, என்ன நான் பாட்டு பாடிட்டீரு? கல்லும் உருகுமன்னம் கவிநயம் இருப்பதாக கேள்விப்பட்டிருக்கிறோம். நீர் கல்லையே உருக்கி கவி பாடும் தலைவா என்று பாடினீரே, கல்லை எங்கேயாவது உருகுமா ஐயா? யோ, உண்மை அங்கேயே காரி துப்பணும்னு நினைச்சேன். அந்த காரியத்தை கூத்தன்னா செய்ய போறானே, நாம ஏன் கெட்ட பேர் வாங்கிக்கணும்னு விட்டுட்டேன். என்னையா ஓய்? முல்லை மலர் போல முகமுள்ள உங்கள் பாட்டினிலே என்று பாடினீரே, முல்லை மலர் போல முகம் மூஞ்சுருக்குத்தானையா உண்டு, மனிதனுக்கு ஏறையா? தாமரைன்னு சொல்லி தொலைச்சிருந்தா கூத்தன் 2 வெள்ளிக்காஜிகளால் தெரிஞ்சிருப்பான், அதையும் கெடுத்தீர். கம்பன் தன் ராமாயணத்திலே பல இடத்தில் தாமரை தாமரை என்று சொல்லிவிட்டானே, அதனால் கொஞ்சம் புதுமை இருக்கட்டுமே என்று நான் முல்லையை தொட்டேன். நீ தொட்டது முல்லையை அல்ல, தொல்லையை. நீங்கள் ஊழையிடுவதை பார்த்தால் கூத்தனை ஒழித்து கட்ட என்னோடு ஒத்துழைக்க மாட்டீர்கள் போல இருக்கிறதே. அந்த வகையில் நாங்களெல்லாம் உம்மோடு ஒத்துழைக்க தயாராகத்தான் இருக்கின்றோம். ஆமாம், இருந்தாலும் நாமும் அந்த இலக்கண இலக்கியங்களை ஓரளவாவது கற்றுத்தர வேண்டும் ஐயா. அதை பற்றி பிறகு யோசிப்போம். என்ன? ஒன்றுமில்லை. இந்த இடம் சதித்திட்டம் தீட்டுவதற்கு தகுந்த இடம். நாம் அடிக்கடி இங்கே சந்தித்து அந்த கூத்தனை ஒழித்து கட்ட நாம் வழி தேட வேண்டும். நாம் வாழ்வதற்குத்தான் வழி தெரியவில்லை, கூத்தனை ஒழித்து கட்டமாவது வழி தேடுவோம். வீட்டிற்குள் வந்த பிறகும் இத்தனை வேகம் எதற்கோ? இடம் முடிந்து விட்டதா? முறிந்து விட்டது. இலக்கண சுத்தமற்ற பாடலை யாரேனும் பாடி தொலைப்பார்களோ? அங்கு நடந்ததை அப்படியே சொல்லிவிட்டாயே, இது எப்படி உன்னால்? விழா முறியும் அளவுக்கு தங்களுக்கு ஆத்திரம் வந்திருக்கிறது என்றால் அதை தவிர வேறு எந்த தவறும் அங்கு நடந்திருக்க முடியுது. மாதரசி, நீ இந்த கூத்தனின் கலவித்தரத்துக்கு மட்டும் பத்தினி அல்ல, அவனுடைய கல்வித்தரத்துக்கும் நீதானடி பத்தினி. நாங்களெல்லாம் செல்வந்தர்கள். ஓஹோ, எங்களது அன்பு காணிக்க ஒவ்வொருவராக நெடுங்காலம் என்ன விஷயம்? நம்ம செங்குந்த வேளாளர் இனத்தை பற்றி ஐயா ஒரு பாட்டு பாடி எங்க கிட்ட கொடுத்தாங்க. நம் இனத்தை பற்றி நானே பாடுவதா? வேற யாருக்கு பாட முடியும்? நம்ம ஜாதியில உங்களுக்கு நிகரான புலவர் இதுவரைக்கும் பிறந்ததும் இல்லை, இனி பிறக்க போறதும் இல்லை. அப்படி இருக்க நாங்க வேற யார்கிட்டங்க போய் கேப்பா? உங்கள் ஆவலை நான் புரிந்து கொண்டு விட்டேன். இருந்தாலும் நம்மை நாமே புகழ்ந்து கொள்வது சரியல்லவே. என்னங்க இப்படி சொல்றீங்க? வேளாளர் இனத்தை பத்தி கம்பர் பெருமான் பாடுறீங்களா? வைசியர்களை பத்தி இளங்கோவடிகள் பாடுறீங்களா? பாடியிருக்கிறார்கள், ஆனால் அதில் ஒரு ரகசியமும் இருக்கிறது. என்ன? வேளாள இனத்தை பற்றி புகழ்ந்து பாடிய கம்பர் அந்த இனத்தை சார்ந்தவர் அல்ல. வைசியர்களை பற்றி புகழ்ந்து பாடிய இளங்கோவடிகளும் அந்த இனத்தை சார்ந்தவர் அல்ல. ஒரு இனத்தில் தோன்றிய புலவர் வேறொரு இனத்தை பற்றி புகழ்ந்து பாடும் பொழுதுதான் அந்த இனத்திற்கே மதிப்பும் மரியாதையும் ஏற்படுகிறது. அதை விடுத்து அவனவன் ஜாதியை பற்றி அவனவனே புகழ்ந்து பாடிக்கொண்டிருந்தால் அது ஜாதி வெறியை தூண்டுமே அல்லாது அந்த சமயத்திற்குண்டான நெறியை தூண்டாது. ஓய்வார்கள். மிகுந்த சிரமத்தின் பேரில் பொறுமையோடு சொல்லுகிறேன், ஓய்வார்கள். உங்ககிட்ட பாட்டு வாங்காம நம்ம போகவே மாட்டோம். எனக்கு ஆத்திரம் வந்தால் இதற்கு இத்தனை சீற்றம் கொள்வானே? 4 வரிகளில் ஒரு வெண்பா எழுதி கொடுத்து விட்டால் உங்களை வானலாக வாழ்த்திக் கொண்டே போவார்கள். என்னடி நீயும் அவர்களோடு சேர்ந்து விட்டாய்? இந்த ஜாதி சமயம் என்ற உணர்வுகளே யார் யாருக்கு தோன்றாது என்பது குறித்து நானே ஒரு பாடல் எழுதியிருக்கிறேனே. ஜாதி உணர்வு யார் யாருக்கு தோன்றாது? கற்றவர்க்கு ஜாதி இல்லை. எதை கற்றவருக்கு? எல்லா நூல்களையும் கற்றுணர்ந்தவர்களுக்கு ஜாதி என்பது இடையில் தோன்றியது என்பது புரிந்துவிடும். ஆகவே கற்றவர்க்கு ஜாதி இல்லை. சரியா? ரொம்ப சரி. அடுத்து கட்டினம் கன்னியர்க்கும் ஜாதி இல்லை. அது எப்படி? பருவமடைந்த பெண்ணைத்தானே நாம் கன்னி என்று அழைக்கிறோம். ஆமா. அப்படிப்பட்ட ஒரு பெண் சந்தர்ப்ப சூழ்நிலையால் யாரோ ஒரு ஆடவனை தனிமையில் சந்தித்து தனது உள்ளத்தை பறிகொடுத்து விட்ட பிறகு அவன் ஜாதி என்ன, மதம் என்ன, குலம் என்ன, கோத்திரம் என்ன இவற்றையெல்லாம் விசாரித்துக் கொண்ட அவனோடு இவளும் தன்னையே மறந்திருக்கும் அந்த நேரத்தில் எந்த கன்னி ஜாதியை பற்றி சிந்திக்க போகிறார்?
கற்றவருக்கு ஜாதி இல்லை, கன்னியருக்கு ஜாதி இல்லை. அடுத்து கைவன்மை உற்றவருக்கும் ஜாதி இல்லை. புரியவில்லையே. தர்மகுணம் படைத்தவனுக்கும் ஜாதி உணர்வு தோன்றாது. எப்படி என்றால், தனக்கு முன்னே பசியோடு நிற்கும் ஒரு ஏழையின் பாத்திரத்தை கண்டு அன்னமிடுவானே தவிர அவன் என்ன கோத்திரம் என்று சிந்தித்துக் கொண்டிருக்க மாட்டான். இப்படியெல்லாம் நான் எழுதிவிட்டு நம் இனத்தை பற்றி நானே புகழ்ந்து பாட்டெழுதினால் கூத்தனின் சொல்லுக்கும் செயலுக்கும் சம்பந்தமே இல்லை என்று என்னை எள்ளி நகையாடுவார்களே. இப்பொழுது சொல், நான் எழுதட்டுமா? நீங்கள் சொன்னதை எல்லாம் கேட்ட பிறகு ஜாதி வெறி பிடித்தவன் மடையன் என்று தோன்றுகிறது. அந்த ஜாதியை புகழ்ந்து பாடலும் எழுதிவிட்டால் அடிமடையன் என்றல்லவா பட்டம் கிடைத்து விடுவோம். வேண்டவே வேண்டாம். அப்படி சொல்லடி என் தங்கமே. இன்னுமா நீங்கள் இங்கேயே இருக்கிறீர்கள்? அதான் அப்பவே சொல்லணுங்க, உங்ககிட்ட பாட்டு வாங்காம போக மாட்டோம்னு. நம் இனத்தை புகழ்ந்து நாமே பாட வேண்டும் என்று அடம்பிடிக்கிறீர்களே. உங்களை போன்ற ஒரு சிலர் பிறந்த ஜாதியில் நானும் பிறந்திருக்கிறேன். வைக்கப்படுகிறேன். உங்கள் பூமாலை வேண்டாம், உங்கள் பொன்னாலைக்கு எடுத்துக்கொண்டு போகிறேன். பாத்தீங்களாயா, நம்ம ஜாதி ஆளாத்தேடு கொஞ்சமாவது வகை வச்சு பேசுறாங்கயா. எல்லாத்தையும் மூஞ்சி விட்டுக்கிறாங்க. பாட்டு கட்டுறதுக்கு இவர் ஒருத்தனா இருக்காரா? வாங்க பார்க்கலாம், வாங்க. அந்த ஒட்டக்கூத்தனோட திமிர் அடங்கணும்னா யாராவது ஒரு பெரும்புலவனை கண்டுபிடிச்சு நம்ம செங்குந்தர் இனத்தை பத்தி ஒரு பாட்டு எழுத வச்சே தீரணும். ஐயா, சற்று நில்லுங்கள். பெரும் புலவரை தேடி நீங்கள் ஏன் போக வேண்டும்? வேலை இல்லாமல் பெரும் புலவர்களாகிய 4 நாங்கள் இருக்கிறோம். ஆமாம், தாங்கள் செங்குந்தர் இனத்தை சேர்ந்தவர்களோ? ஆமாம், ஏதோ கூத்தன் திமிர் என்று சொன்னீர்களே. எங்க ஜாதியில பிறந்தவையா அந்த ஆளு பெரும் புலவனாச்சே. நம்ம ஜாதியை பத்தி ஒரு பாட்டு பாருன்னா மறுத்து விட்டாரா? மறுத்தாலும் பரவாயில்லையே, எங்களை போல உள்ளவங்க பிறந்த ஜாதியில தானும் பிறந்தது கேவலம் பேசிவிட்டாயா? கேட்டீர்களா புலவர்களே? தான் பிறந்த ஜாதியையே கேவலமாக பேசியிருக்கிறார். அப்படிதான் போல இருக்கு. அதற்கு இன்னும் ஒரு ஆதாரத்தையும் சொல்லுகிறேன். என்னங்க? நாங்கள் அவரிடம் பல முறை சென்று, ஐயா, செங்குந்தர் இனம் மிகச் சிறந்த இனம், அந்த இனத்தை பற்றி நீங்களாவது பாடுங்கள், இல்லை எங்களையாவது பாட விடுங்கள் என்று கேட்டோம். அதற்கு அவர் என்ன சொன்னார் தெரியுமா? என்ன சொன்னாரு? நானும் பாட மாட்டேன், நீங்கள் பாடினால் உங்கள் தலைகளை எடுத்து விடுவேன் என்றார். ஏன் அப்படி சொன்னாரு? களர் நிலத்தில் விதை முளைத்த போல செங்குந்தர் இனமே முட்டாள் இனம், அதில் தோன்றிய தான் ஒருவனே மிகச் சிறந்த மேதை என்று உலகத்துக்கு காட்ட நினைக்கிறான். அவன் இருந்தால் உங்கள் இனத்தையே அழித்து விடுவான். அதுக்குள்ள அவன் நாங்க ஒழிச்சு விடுறோம். இப்பவே போய் எங்க ஜாதி ஜனத்தை திரட்டிக்கிட்டு அவன் என்ன பண்ற பாருங்க. செல்லுங்கள், செல்லுங்கள். ஒரு அவசர செய்தி. செங்குந்த இனத்தார் சிலர் தங்கள் இனத்தின் மீது பாடல் இயற்ற வேண்டும் என்று கூத்தர் பெருமானிடம் வந்தார்கள். தன்னிடத்தை தானே பாடிக்கொள்வது தற்புகழ்ச்சியாகும் என்று சொல்லி அவர்களை அனுப்பி வைத்தேன். அண்ணா, இது பற்றி ஒற்றர்கள் வாயிலாக மேலும் எனக்கு கிடைத்த தகவல் என்னவென்றால், கூத்தர் பெருமான் மீது பொறாமை கொண்ட ஒரு சில புலவர்கள் அவர் மறுத்து கூறியதை 1க்கு 10 திரித்து கூறி செங்குந்தர் இனத்தையே அவருக்கு எதிராக திருப்பி விட்டிருக்கிறார்களா? இதன் காரணமாக வெறி பிடித்த பெரும் கூட்டம் ஒன்று கூத்தர் பிரானை கொல்ல வேண்டும் என்ற நோக்கத்தோடு பயங்கர ஆயுதங்களுடன் கோட்டையை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. கூத்தரை கொல்லுவதா? அதையும் நீர் இங்கு வந்து சொல்லுவதா? படைகளை அனுப்பி வெறிபிடித்த தலைகளை கண்டதுண்டமாக வெட்டி எறிய சொல். மன்னா, இது என்ன அவசர முடிவு? யாரோ சிலர் சொன்ன பொய்யான வதந்திகளை நம்பி வரும் இந்த கூட்டத்திற்கு நாம் மெய்யான விளக்கத்தை கொடுத்து விட்டால் அமைதி பெற்று திரும்பி விடப் போகிறார்கள். மன்னா, அந்த கூட்டத்தை நேரடியாக நானே பார்த்தேன். நாம் கொடுக்கும் எந்த விளக்கத்தையும் ஏற்றுக்கொள்ளும் நிலையில் அவர்கள் இருப்பதாக எனக்கு தோன்றவில்லை. மன்னா, கூட்டம் கோட்டையை நெருங்கிவிட்டது. எனக்கு உத்தரவிடுங்கள். நானே சென்று பேசி அவர்களை சமாதானப்படுத்தி விடுகிறேன். இந்த கட்டத்தில் நீங்கள் அவர்களை போய் பார்த்தால் அவர்களுக்கு ஆத்திரம் அதிகரித்து நானே சென்றார். எதற்காக ஒட்டக்கூத்தர் ஒழிய வேண்டும்? அவர் எங்க ஜாதிய கேவலமா பேசிவிட்டார். அவர் பேசியதை நீங்களே நேரடியாக கேட்டீர்களா அல்லது யாரேனும் உங்களிடம் சொன்னார்களா? அவர் பேசுறத நாங்களே நேரடியாக கேட்டோம். தான் அப்படி பேசவே இல்லை என்று கூத்தர் பெருமானே சொல்லுகிறாரே. அவர் சொல்றது பொய். இப்பவே அவரை எங்கிட்ட ஒப்படைக்கணும். ஒப்படைத்தால் நீங்கள் அவரை என்ன செய்வீர்கள்? அவரை கண்டதுண்டமா வெட்டி எறிவோம். உங்கள் கோரிக்கைக்கு நான் இணங்க மறுத்தால் என்னை பேச விடுங்கள். உங்கள் கோரிக்கைக்கு நான்
ஒரு நிபந்தனை. கூத்தர் பெருமானை சந்தன பெட்டியிலே வைத்து உங்களிடம் ஒப்படைத்து விடுகிறேன். தலைநகரத்தின் எல்லையை தாண்டும் வரை அந்த பெட்டியை நீங்கள் திறக்கவே கூடாது. இதற்கு நீங்கள் சம்மதித்தால் குலோத்துங்கா, இந்த இக்கட்டான சூழ்நிலையில் நீ எடுத்ததை தவிர விவேகமான வேறு முடிவு எடுக்கவே முடியாது. தன்னையே மறந்து நிற்கும் அந்த வெறிபிடித்த மக்களிடம் என்னை ஒப்படைத்தால் என்று அவர்கள் அமைதி பெற மாட்டார்கள். உன்னுடைய முடிவை நான் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்கிறேன். குலோத்துங்கா, நான் விடைபெற்றுக் கொள்கிறேன். வருகிறேன் தாயே. நில்லுங்கள் குருதேவா. குலோத்துங்கா, எனக்காக நீ உன்னுடைய உயிரை கொடுக்க போகிறாயா? அந்த பாக்கியம் கிடைக்க வேண்டுமே. குலோத்துங்கா, நீ மாமன்னன். ஆண்டுக்கு ஆண்டு எங்கெங்கோ மன்னர்கள் பிறந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனால் 1000 ஆண்டுக்கும் ஒரு முறைதான் உங்களை போன்ற மகாகவி எங்கோ ஒருவர் பிறக்கிறார். நீங்கள் வாழ வேண்டும். குலோத்துங்கா, மன்னன் என்ற முறையில் ஆணையிடுகிறேன். வாருங்கள் இப்படி. என்னை தடுக்கவோ இந்த இடத்தை விட்டு அசையவோ கூடாது. மகனே, நீயா? நான் தான் காரணத்தோடு தான் படுத்தேன். என்ன காரணம்? இந்த பெட்டியை திறந்து அவர்கள் என்னை பார்க்கும் பொழுது ஒரு புலவனுக்காக மன்னன் தன் புத்திரனையே தியாகம் செய்திருக்கிறான் என்றால் அந்த புலவனின் உயர்வு என்ன என்பதை பற்றி அந்த மக்கள் சிந்தித்து பார்க்க மாட்டார்களா? அடே, அவர்கள் சிந்திக்க தெரியாத கூட்டமடா. சிந்திக்க தெரியாவிட்டால் என்னை கொல்லட்டுமே. மூடுங்கள் பெட்டியை. தாயே, இந்த கொடுமைக்கு நான் ஒருபோதும் உடன்பட மாட்டேன். எடுத்துச் செல்லுங்கள். குலோத்துங்கா, நீ என்னை கொன்றாலும் சரி, குழந்தையை பலி கொடுக்க நான் சம்மதிக்க மாட்டேன். இவரை பிடியுங்கள். வீரர்களே, இவர் அந்த மக்கள் கண்ணில் படா வண்ணம் அரண்மனையின் பின்புற வழியாக அழைத்துச் சென்று நகருக்கு வெளியே விட்டு வாருங்கள். குலோத்துங்கா, அன்னை மகாசக்தியின் ஆலயத்தில் என்னை கொண்டு போய் விடுபடி உத்தரவிடு. அப்படியே செய்யுங்கள். ஒட்டக்கூத்தர், 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 ஒட்டக்கூத்தர். அடே, இதோ நான் இங்க இருக்கிறேன். இளவரசரை ஒன்றும் செய்யாதீர்கள். என்னை கொல்லுங்கள். என்னை விட்டு விடுங்களப்பா. ஐயோ, இளவரசரை கொண்டு விடுவார்கள் போல இருக்கிறதே. இளவரசே, இளவரசி, கையை எடுங்கள். எடுக்க முடியாது. என்னை கொண்டு விட்டு உள்ளே செல்லுங்கள். சோழர்குல திலகமே, உன் காலை பிடித்து கெஞ்சி கேட்கிறேன் ஐயா. கையை எடுத்து கதவை திறந்து விடு. இவர்கள் என்னை கொல்லட்டும். முடியாது. அவர்கள் என்னை கொல்லட்டும். உத்தரே, அஷ்டமிக்கு இன்னும் ஒரு நாளைக்கு தான் இருக்கிறது. அதற்குள் நீர் வெளியே வராவிட்டால் இளவரசி கொண்டு விட்டு நாங்கள் உள்ளே வந்து விடுவோம். தாயே, எந்த இக்கட்டிலும் என்னை கைவிடாத நீ இப்பொழுது சிலையாக அமர்ந்திருக்கும் மர்மம் தான் என்ன? எதிர்கால தமிழகத்திற்கு குற்றமற்ற பாடலும் குறையற்ற காவியமும் கொடுக்க வேண்டும் என்றுதானே என் வாழ்நாளையே அர்ப்பணம் செய்தேன். அதற்குதான் இந்த தண்டனையா? எனக்காக இளவரசர் வாழ வேண்டுமா? ஒன்று சொல்கிறேன், என் தமிழ் பணி போதும் என்று நீ நினைத்தால் என் தலையை நானே வெட்டிக் கொள்கிறேன். இளவரசர் உயிரை நீ காப்பாற்றிக் கொடு. கூத்தனே, எழுந்திரு. உன்னுடைய தமிழ் பணியின் வாயிலாக தரணிக்கெல்லாம் ஒரு உண்மையை விளக்க வேண்டிய தருணத்தில் நீ இப்படி தற்கொலை செய்து கொள்ளலாமா? தாயே, நான் தற்கொலை செய்து கொள்ளாவிட்டால் அவர்கள் இளவரசனை கொன்று விடுவார்களே. அவர்கள் அப்படி செய்ய காரணம் என்ன? நான் அவர்களை தூற்றியதாக தூண்டிவிடப்பட்டதா? அவர்களையே புகழ்ந்து பாடிவிட்டால் அமைதி பெற்று விடுவார்கள் அல்லவா? ஆனால் தாயே,
வெறும் ஜாதியை புகழ்ந்து நான் பாடுவது? ஜாதியை புகழ்ந்து பாடுவது தாழ்வு, தொழிலை புகழ்ந்து பாடுவது உயர்வு. செங்குந்தன் செய்யும் தொழில் என்ன? நெசவு தொழில். அந்த நெசவு தொழில் எவ்வளவு உயர்வானது என்பதை மகாகவியான உன்வாயால் பாட வைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையை உருவாக்கினேன். பாடு. என்ன தயக்கம்? நான் கண்களை மூடிக்கொண்டு அசுர வேகத்தில் கவிதைகளை சொல்லுவேன். என்னை சுற்றி நூற்றுக்கணக்கான என் மாணாக்கர்கள் அமர்ந்து கொண்டு ஆளுக்கு ஒரு வரியாக எழுதுவார்கள். இங்கு யார்? அந்த காரியத்தை நான் செய்கிறேன். தாயே, சொல். எழுபுவனம் இருவரென உலகறியுமாறு அவனிவரும் அழகொளிரும் அழகழிரு போற்றி உலகுமையில் இருவரோடு கலபமையிலேறும் முகனினரும் முகனின் உமனகனின் அடி போற்றி வெளிரு நிறம் உடையதொரு கமல மலர் மீது மிளிரும் எழு கலைமகளின் திருவடிகள் போற்றி இமயவனின் இடது புறம் உனது புறமாக அமையவரும் உமையவளும் அடிமலர்கள் போற்றி. பாடியதெல்லாம் எழுதியாகிவிட்டதா? ஒரு எழுத்து கூட எழுதவில்லை. அம்மா! தாயி, ஜெகன்மாதா, லோகநாயகி, வழக்கம் போல் என் மாணாக்கர்கள் எதிரில் இருப்பதாக நினைத்துக் கொண்டு இந்த மாபெரும் பிழையை செய்துவிட்டு கருணையின் திருவுருவே, கற்பனையில் நான் என்னையே மறந்து விட்டேன் அம்மா. தன்னை மறப்பவன் தான் கவிஞர். ஒரு எழுத்து கூட எழுதாமல் விட்டதற்கு காரணம் நீ பாடிய பாடல் எனக்கு புரியாமல் இல்லை. உன்னை கொல்ல வேண்டும் என்று வெளியே நிற்கிறார்களே, அத்தனை பேரும் உனக்கு நிகரான புலமை பெற்றவர்களா? இல்லை தாயே, அவர்களில் சிலர் படிப்பு வாசனையே அறியாதவர்கள். அப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் புரியும்படியாக வழக்கத்தில் உள்ள எளிய வார்த்தைகளை கொண்டு பாடல் இயற்று பார்க்கலாம். இந்த ஒரு பாட்டுக்காகத்தானே நாங்க படாத பாடுபட்டோம். ஆனா என்ன அற்புதமான கருத்து! பாஞ்சாலி ஒருத்திக்கு ஆடை கொடுத்தான் வைகுந்தன், இந்த பாரில் உள்ளோர் அனைவருக்கும் ஆடை கொடுத்தான் செங்குந்தன். யாராலையா சொல்ல முடியும்? அது மட்டுமா, விதவாள குலவாள வழிகாட்டமான்னு ஆத்தாட்ட கேட்டுக்கிட்டே அவன் நிச்சயமா வழிகாட்டிட்டாயா? டேய், உருகடா நம்ம குழந்தையும் கால. இப்படி ஒட்டக்கூத்தர் சொல்லி அம்பிகையின் திருக்கரங்களாலே எழுதப்பட்ட ஈட்டி 70 என்ற பாடல் இன்றும் நம்மிடையே உலவி வருகிறது. இதை வெறும் கற்பனை என்று ஒதுக்கிவிட முடியாது. மன்னிக்க வேண்டும் நடுவர் அவர்களே. ஒட்டக்கூத்தன் வாழ்ந்து 1200 ஆண்டுகள் ஆகின்றன. அவன் பக்தி பெருக்கால் பாடிய கவிதைகளை பலர் அனுபவம் என்று காலப்போக்கில் திருத்து கூறியிருக்கலாம். தப்பு பட்டயங்களிலோ கல்வெட்டுகளிலோ காணப்படாத எந்த ஒரு விஷயத்தையும் உண்மை அனுபவம் என்று ஏற்றுக்கொள்வது அறிவுள்ளவன் எவனுக்குமே மிக மிக கடினம். நடுவர் அவர்களே, கல்வெட்டுக்கள் இன்று நமக்கு கிடைக்கவில்லையாயினும் கல்லால் உருவாக்கப்பட்ட ஆலயம் இன்றும் என் கருத்துக்கு கட்டியம் கூறி நிற்கின்றது. தெலுங்கிலே தியாகையர், கன்னடத்திலே புரந்தரதாசர், மலையாளத்திலே நாராயண பட்டத்திரிபாட் இவர்களைப் போன்று வடமொழியிலே தேர்ச்சி பெற்ற மாபெரும் கவிஞரான சதாசிவ பிரம்மேந்திரர் தன்னுடைய தெய்வீக அனுபவங்களை எல்லாம் பாடல்களாக வடித்து நமக்கெல்லாம் வழங்கியிருக்கிறார்கள். அவர் பாடியது வடமொழியில் தான் என்றாலும் அவர் நடமாடியது தமிழகத்தில் தான். அவர் ஜீவ சமாதி கொண்டது தமிழகத்தில் உள்ள நெரூரில் தான் என்பது அந்தருக்கு தெரியாது போலும். மன்னிக்க வேண்டும் நடுவர் அவர்களே. சதாசிவ பிரம்மேந்திரரை பற்றி எங்களுக்கும் தெரியும். அவர் பாடியதெல்லாம் முழுக்க முழுக்க கண்ணபுரானை பற்றித்தான் என்பதை தாங்களாவது அவருக்கு எடுத்துச் சொல்லுங்கள். பாவம். நடுவர் அவர்களே, பரிதாபத்துக்குரிய நண்பர் அவசரப்பட்டு விட்டார். பிரம்மஞானி சதாசிவ பிரம்மேந்திரர் முழுக்க முழுக்க பாடியது கண்ணனை பற்றித்தான். அப்படிப்பட்டவரின் வாழ்க்கையில் கலியுக கண்கண்ட தெய்வமான மாரியம்மா குறுக்கிட்டு அந்த கவிஞனின் மூலமாகவே தனது எண்ணத்தையே நிறைவேற்ற